ஹலோ யூடியூப் ஃபேமிலி, வெல்கம் டு சுகன்ஸ் ஹோம். ரொம்ப நாளாக நம்ம விஸ்லிஸ்ட்டில் இருந்த பொருள் தான் இது. இன்றைக்கி கொஞ்சம் டைம் எடுத்து வாங்கிட்டு வந்தாச்சு. இது கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். நான் ஏதாவது பொருள் வாங்கினா ஃபஸ்ட் அது நம்ம வீட்டுக்கு செட் ஆகுமான்னு தான் பார்ப்பேன். ஏன்னா நம்ம கிச்சன் சோட்டா கிச்சன் எல்லாத்துக்கும் தெரியும். இந்த ப்ராடக்ட் வெசல் ஸ்க்ரப் வைக்கிற ஸ்டீல் ஹோல்டர் தான். அட்டாச் பண்ணுறதும் சுலபம் தான். ரெண்டு பார்ட்டிஷன் இருக்கும். அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இதுதான் அந்த ஸ்டாண்டை கிரிப்பாக பிடிச்சிக்கும். ஒன்றுக்கு வச்சு அமுத்துனா லாக் ஆகிக்கும், நல்லா செட் ஆகிடும். சிங்கோட பைப்பில் வச்சு நமக்கு எது எசவான இடம்னு ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபிட் பண்ணால் கழட்ட வேண்டிய அவசியமே இல்லை. 1-2 தடவை வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபிட் பண்ணால் ஈஸியாகவும் இருக்கும். நம்ம ஃபிக்ஸ் பண்ணதை எடுத்து பைப்போட வச்சு மூடி மாதிரி இருக்கும், அதை வச்சு நல்லா டைட் பண்ணால் போதும். பார்க்கவும் நீட்டாக இருக்கும். எல்லா ஆன்லைன் ஸ்டோர்லையும் லோக்கல் ஷாப்லையும் கிடைக்கும். இதோட விலை 120 ரூபா. எல்லா இடத்துலையும் அவைலபிளாக இருக்குது. குவாலிட்டி கூட நல்லா இருக்குது. ஸ்க்ரப்பர் வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு அதில் வச்சா சீக்கிரம் காஞ்சிரும். இந்த வேலைக்கு இந்த ப்ராடக்ட் பரவாயில்ல. வெயிட் எல்லாம் வைக்காமல் இருந்தால் ரொம்ப நாள் தாங்கும். ஓவரால் இந்த ப்ராடக்ட் ரொம்ப சாட்டிஸ்ஃபைட். இது செகண்ட் ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட் வாங்கும்போது தான் கொஞ்சம் கபீர்னு இருந்தது. வாங்கும்போதே கடைக்காரர் சொல்லிட்டாரு நோ ரிட்டர்ன். ரொம்ப யோசிச்சு தான் வாங்கினேன். இது நார்மலா 1/2 இன்ச் பைப்புக்கு செட் ஆகும். அப்படி செட் ஆகலனாலும் எக்ஸ்டென்ஷன் போட்டு யூஸ் பண்ணலாம். ப்ராடக்ட்டை கையில் எடுக்கும் போதே காலை வாரிடுமோன்னு நினைச்சேன். ஆனால் பரவாயில்ல, யூஸ் பண்ண ரொம்ப பிடிச்சது. நம்ம பைப்போட மேலே மூடியை கழட்டிட்டு அப்படியே ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. ஒயிட் அண்ட் பிளாக்ல ஒரு மூடி மாதிரி இருக்கும். அதை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம பைப்போட நம்ம வாங்கின எக்ஸ்டென்ஷனையும் அதில் நல்லா டைட் பண்ணிக்கணும். நீங்கள் யாராவது வாங்கும்போது கரெக்டாக அளந்து பைப்புக்கு ஏற்ற மாதிரி வாங்குங்க. தண்ணியும் அளவாக செலவாகும். பாத்திரம் கழுவும் போது ட்ரெஸ் மேலெல்லாம் தெரிக்காது. 2 மோடு இருக்கு. ஒன்று ஷவர் மோட், இன்னொன்று நார்மல் மோட். விலை கூட பரவாயில்ல, 100 ரூபாய் தான். என்னோட பைப்பில் தண்ணி எல்லாம் தெரிக்கும். இதில் அந்த பிரச்சனை எல்லாம் இல்லை. நான் லோக்கல் ஷாப்பில் தான் வாங்கினேன். ஆன்லைன் ஸ்டோர்லையும் இதே தான் அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, தண்ணியும் சிக்கனமாக யூஸ் ஆகும். நம்ம மேலே பாத்திரம் கழுவுற தண்ணியும் தெரிக்காது. இந்த வேலைக்கு இந்த ப்ராடக்ட் பரவாயில்ல தான். வீடியோக்காக தான் தண்ணியை இந்த அளவில் யூஸ் பண்ணி காமிக்கிறேன். இல்லைன்னா நான் எப்போவுமே தண்ணி அளவாக தான் யூஸ் பண்ணிக்குவேன். நம்ம மாதிரி தண்ணியை அளவாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் யூஸ். அடுத்தது இந்த ஆயில் ஸ்ப்ரேயர். இதையும் லோக்கல் ஷாப்பில் தான் வாங்கினேன். வாங்கின உடனே முதல்ல தண்ணி ஊற்றி டெஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறமா வாஷ் பண்ணிக்கலாம் தான் இந்த டெஸ்டிங் வேலை. தண்ணியை ஊற்றி ஸ்ப்ரே பண்ணால் வேகமாக தண்ணி வருது. சரி, நல்லா வாஷ் பண்ணிவிட்டு டெஸ்ட் பண்ணிக்கலான்னு பைப்பு, மூடி, பாட்டில் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணியாச்சு. மூடி வந்து பிளாஸ்டிக்லேயும் பாட்டில் வந்து கண்ணாடியிலையும் இருந்தது. பார்த்தா பைப்பு ஒர்க் ஆகலை. பைசா காலியோன்னு நினச்சேன். மூடி கடியில் இருந்த பைப்பை கழட்டி ஊதி விட்ட சரியாயிடுச்சு. மறுபடியும் எல்லாத்தையும் இருந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. பாட்டிலை நல்லா கழுவி காய வச்சுக்கணும். மேலே மூடியில் இருக்கிற பைப்பில் தண்ணி இருக்கும். ஏன்னா வாஷ் பண்ணதுக்கப்புறம் எப்போவுமே பைப்புக்குள்ளே தண்ணி நிற்கும். நல்லா 4-5 தடவை உதறினதுக்கப்புறம் தண்ணி எல்லாம் ரிலீஸ் ஆகிடும். நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஆயில் ஊற்றணும். இல்லைன்னா தண்ணியில் ஆயில் கலந்துடும். ஆயில் சீக்கிரம் வீணாயிடும். எனக்கு வேற ஒரே ஆர்வம், ஆயில் எப்படி ரிலீஸ் ஆகும்னு. கடகடன்னு போட்டு ஸ்ப்ரே பண்ணால் ஆயில் கொஞ்சம் அதிகமாக தான் ஸ்ப்ரே ஆகுது. தோசைக்கு சப்பாத்திக்கு ஸ்ப்ரே பண்ணும்போது மட்டும் பார்த்து தான் ஸ்ப்ரே பண்ணணும், இல்லை அதிகமாக ஸ்ப்ரே ஆகிடும். உருளைக்கிழங்கு ஐட்டம்ஸ் இல்லைனா தவால ஃப்ரை பண்ணுற ஐட்டம்ஸ்க்கெல்லாம் இது ஓகே தான். இதோட விலை 160 ரூபா. பார்க்க சென்ட் பாட்டில் மாதிரி தான் இருந்தது. இது ஓகே ப்ராடக்ட் தான். விலை கூட கொஞ்சம் அதிகம் மாதிரி தான் தோணுது. நான் கொஞ்சம் பயந்து ஸ்ப்ரே பண்ணனால அது ஆயிலே வெளியில் வரல. நல்லா பிடிச்சி ஃபோர்ஸாக அமுத்துனனால ஆயில் நல்லா ஃபோர்ஸாக